பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்டிருக்கும் வசனம் நீதிமொழிகளுடைய புஸ்தகத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வசனத்தினுடைய பிற்பகுதியை நான் வாசிக்கப் போகிறேன். நீதிமான்களோ சிங்கத்தைப் போலே தைரியமாய் இருக்கிறார்கள். நீதிமான்கள் சிங்கத்தைப் போல் தைரியமாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யார் நீதிமான்? முதலாவது, யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, யார் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் தான் அந்த நீதிமான், நீங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நீதிமான் எப்படி இருக்க வேண்டுமா? நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு கிறிஸ்மஸ் இரவு ஆராதனை, அந்த ஆலயம் முழுக்க ஜனம் நிரம்பி வழியுது. எனக்கு மிகவும் பரிச்சயமானவர், எனக்கு தெரிந்த ஒரு தேவ மனுஷர் அப்போ அந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது நடுவில் ஒரு துண்டு சீட்டை எழுதி அவர்கிட்ட கொடுத்தாங்க. அதை படித்து பார்த்துட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர ஆரம்பித்தார். எல்லாம் கிறிஸ்மஸ் ஜாலி மூடில் இருக்காங்க. நகைச்சுவைக்கு பஞ்சமே இல்லை, ஃபுல்லாக ஜோக்ஸ். நகைச்சுவையோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை அன்றைக்கு அவர் பிரசங்கம் பண்ணி அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது. எல்லோரும் சந்தோஷம். ஆனால் கடைசியாக தான் எங்களுக்கு தெரிந்தது அந்த துண்டு சீட்டில் என்ன இருந்துச்சுன்னு சொல்லி. அவருக்கு ஒரு அண்ணன் பையன் இருந்தார். இவருக்கு திருமணமாகலை, குழந்தை இல்லை. அவருக்கு ஒரு 30 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. ஆகவே இவருக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால அவருடைய அண்ணன் பையனை தன்னுடைய சொந்த மகனாக பாவித்தார். அடிக்கடிக்கு அவர்கள் சந்தித்துக் கொள்வார்கள், பாசமாக பேசிக்கொள்வார்கள். நானே பார்த்துருக்கிறேன் பல முறை. அந்த பையன் அன்றைக்கு ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் ஸ்பாட்டில் அவர் இறந்துட்டார். இந்த விஷயத்தை தான் ஒரு துண்டு சீட்டில் அவர் பிரசங்கம் பண்ணும்போது எழுதி கொடுத்தாங்க. உங்களுடைய மகன் விபத்தில் அவர் காலமாயிட்டாரு சொல்லி. அதை படித்து பார்த்துட்டு கொஞ்சம் கூட அவர் துளி கூட அதை வெளிப்படுத்தாமல், அந்த பயத்தையோ அந்த அதிர்ச்சியான அந்த தகவலையோ அந்த வேதனையையோ அவர் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் முதலாவது ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கணும் ஜனங்களுக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக உற்சாகத்தோடு கூட அவர் அன்றைக்கு போதிச்சாருங்க. அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கு. பின்பு பாருங்க, வேதம் சொல்வது எவ்வளவு உண்மைன்னு சொல்லி. நீதிமான்கள் சிங்கத்தை போல் தைரியமாய் இருக்கிறார்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். சங்கீதம் 112, 6, 7 வசனங்கள் கூட இப்படி சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். நீதிமான் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். ஒரு நாள், 2 நாள், 1 மாசம், 2 மாசம், ஒரு சில வருடங்கள் அல்ல பிரியமானவர்களே. நீதிமான், ஆண்டவருடைய நீதிமான் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். அவனை எந்த விதமான துர்ச்செய்தி அவனை அசைக்க முடியாது. தொடர்ந்து 7ஆம் வசனம் சொல்லுது, துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். நீதிமான் எந்த விதமான துர்ச்செய்தியை கேட்கிறதினால அவன் பயப்பட மாட்டான். எந்த விதமான கெட்ட செய்தியாக இருக்கட்டும், எதிர்பாராத ஒரு துயர சம்பவமாக இருக்கட்டும், அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், தலை போகக்கூடிய காரியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துட மாட்டான். ஹார்ட் அட்டாக் வந்துடாது அவனுக்கு. காரணம் வேதமே சொல்லுது. அதனுடைய ரகசியம் என்ன? ஏன் அவன் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான்? துர்ச்செய்தியை கேட்டு அவன் பயப்படாம இருக்கிறான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவங்க நாம பார்க்கிறோம். அவனுடைய சகாக்களும் பெலிஸ்தருக்கு உதவி செய்யும்படியா ஒரு போருக்கு போயிட்டு திரும்பி அவங்களுடைய ஊருக்கு வராங்க, சிக்லாக்குக்கு. அப்படி வரும்போது இவர்கள் எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் காத்து கொண்டு இருந்தது. என்னன்னாக்கா, அமலேக்கியர் வந்து அந்த பட்டணத்தை கொள்ளையடித்து அக்னியால் சுட்டெரித்து அங்கிருந்த எல்லா பெண்களையும் குழந்தைகளையும் பிள்ளைகளையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுல தாவீதினுடைய மனைவிகளும் அடக்கம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுதுங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அதிர்ச்சியான தகவல்
நீங்க அந்த பகுதி எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் ஆண்கள் எல்லாம் தாவீது அவனோடு கூட இருந்த பராக்கிரமசாலிகள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அந்த அளவிற்கு உடைந்து போனார்கள். எதிர்பாராத ஒரு துக்க செய்தி. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். காரணம், அவன் தான் அந்த ஜனத்தினுடைய அதிபதி, தலைவன். எல்லோரையும் மீட்க வேண்டிய பொறுப்பு அவன் கையில் இருந்தது, பெண்களையும் பிள்ளைகளையும். தொடர்ந்து வசனம் சொல்லுது, சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். இது ரொம்ப மோசங்க. காரணம், தாவீதோடு இருந்த நண்பர்கள், சகாக்கள், அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். ஆனா அமெரிக்கர் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாக்கா அதுக்கு தாவீது என்னங்க பண்ண முடியும்? ஆனா என்னன்னு தெரியல, எல்லோருடைய கோபமும் இப்போது தாவீதின் மீது திரும்பி விட்டது. நண்பர்களாக இருந்தவர்கள் இப்போது சத்ருவாக மாறிவிட்டார்கள். எல்லோரும் கல்லால தாவீதை அடிச்சு சாகடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதிர்ச்சி தகவல் மீது தகவல், துர்ச்செய்தி மேல் துர்ச்செய்தி. எதிர்பாராத காரியங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. எதிர்பாராத திருப்பங்கள் தாவீதினுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நேரத்துல எல்லாம் மாறிவிட்டது. வந்து பார்த்தா ஊரே காலியா இருக்குது. யாரும் இல்லை, தன்னுடைய மனைவிகள் இல்லை, அங்க ஊர்ல இருந்த பெண்கள் இல்லை, குழந்தைகள் இல்லை, யாரும் இல்லை. இப்ப சொந்த நண்பர்கள் கூட இருந்த சகாக்கள் எல்லாம் சத்ருவாக மாறிவிட்டார்கள். தன்னை சாகடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எவ்வளவு உடைஞ்சு போயிருப்பான் தாவீதுன்னு நினைச்சு பாருங்க. ஆனா வேதம் சொல்லுகிறபடி நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாக இருக்கிறான். அவன் துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். ஏன்? நாம வாசித்தோம் சங்கீதம் 112:7, அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். நீங்க 1 சாமுவேல் 30:6 கடைசி பகுதியை வாசிங்கனாக்கா தாவீது அதை தான் செஞ்சான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். பிரச்சனை மேல பிரச்சனை, தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறான். எல்லோரும் எதிரிகளாக மாறுகிறார்கள். தனக்கு பிரியமானவர்கள் எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். என்ன செய்தான் தாவீது? தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். தேவனுடைய சமூகத்திற்குள்ள சென்று தன்னுடைய இருதயத்தில் இருந்த வேதனை, தன்னுடைய கவலை, தன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்துல ஊற்றி ஆண்டவரிடத்துல அவன் எல்லா காரியத்தையும் ஒப்படைச்சாங்க. அப்படிதான் ஜெபம் செய்து தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆண்டவரிடத்துல எடுத்து சொல்லி, ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த எதிர்பாராத காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடக்குது, என்னை காப்பாத்துங்க, என்னை சாகடிக்க நினைக்கிறாங்க. யாரு நம்ம கூட இருந்தாலும் இல்லைனாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய சமூகத்திற்கு கடந்து செல்லுங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் அவரிடத்துல போய் ஜெபம் செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே தம்முடைய ஆவியினாலே உங்களை நிரப்புவார், திடப்படுத்துவார், தைரியத்தை கொடுப்பார், மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை கொடுப்பார், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை உங்களுக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, அப்படிதான் தேவன் தாவீதை திடப்படுத்தினார். நண்பர்கள் சத்ருக்களாக மாறட்டும், நமக்கு பிரியமானவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போகட்டும், நமக்குரியதை மற்றவர்கள் பறித்து கொண்டு போகட்டும், வாழ்வோ சாவோ, வியாதியோ வருத்தமோ, நாச மோசமோ, தலை போற காரியமோ, இடி போல ஏதாவது காரியம் நம்முடைய தலை மேல விழுந்தாலும் சரி, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இயேசு நம்மோடு இருக்கிறார். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை திடப்படுத்தும்படியா, உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீதிமானே பயப்படாதே, இயேசு ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீதிமானுக்கு எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? முதலாவது அதை நாம வாசிக்கலாமே. சங்கீதம் 34:17, 17-19 வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். கவனமாக கேளுங்கள். நீதிமான் ஏன் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான்? அதுக்கு காரணம் இருக்குது. அவன் கர்த்தரை நம்பி அவன் தைரியமா இருக்கிறான். அது மாத்திரம் இல்லை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் அப்படிப்பட்டது. இந்த வசனங்கள் சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீங்க கவனமா வாசிங்க இந்த வசனங்களை. ரெண்டுமே நீதிமானுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள். என்ன சொல்லுது வசனங்கள்? உபத்திரம் வரும். ஏசு ஆண்டவர் கூட சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். யாரில் திடன் கொள்ள வேண்டும்? தாவீது யாரில் திடன் கொண்டான்? கர்த்தருக்குள்ள திடன் கொண்டான். இங்கு சங்கீதம் 112:7 கூட நாம வாசித்தோம்.
நீதிமானுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். உபத்திரவங்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா வேதம் சொல்லுது, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டார், அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அதே போல நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், நிறைய துன்பம் வரும். ஆனா மீண்டும் வசனம் சொல்லுது, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். இன்றைக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல, நீங்க செய்யக்கூடிய ஊழியத்துல, வியாபாரத்துல, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்களுடைய உறவுகள், நண்பர்கள், உங்களுக்கு பிரியமானவர்களுடைய வாழ்க்கையில எங்க எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எண்ணிக்கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5, 50, 100 எத்தனையாக இருக்கட்டும். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்கள் சொல்லுகிறது, நீதிமானுக்கு நிறைய உபத்திரவங்கள் வரும், நிறைய துன்பம் வரும். ஆனா வேதம் சொல்லுது, எல்லா உபத்திரவத்திலிருந்தும் கர்த்தர் அவர்களை விடுவிப்பார். எல்லா துன்பத்திலிருந்தும் கர்த்தர் விடுவிப்பார். 1 இல்லை, 2 இல்லை, கால்வாசி, பாதி, முக்காவாசி கிடையாது. முழுமையாக உங்களை எல்லா பிரச்சனைகளில் இருந்தும், எல்லா உபத்திரம், எல்லா துன்பத்திலிருந்தும் உங்களை விடுதலை செய்வார். இதை விசுவாசிக்கிறதுனால தான் நீதிமான சிங்கத்தை போல தைரியமா இருக்க முடிகிறது. இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இயேசு ஆண்டவரை ஒருவேளை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்வார் என்று உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதிருந்தால், இதுவரையிலும் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய நீங்கள் இயேசுவை விசுவாசியுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை எப்போது நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போது அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். எப்போது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோமோ அப்போதே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் காத்திருக்கிறார். எல்லா உபத்திரவத்தில் இருந்தும், எல்லா துன்பத்தில் இருந்தும். ஒருவேளை இதுவரையிலும் நீங்கள் இயேசுவை ஏற்றிருக்கவில்லை என்றால், இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை இயேசு ஆண்டவருக்கு கொடுங்க. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில வாங்க சாமி, எனக்கு 1000 பிரச்சனை இருக்குப்பா, எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலை செய்யுங்கப்பா. என் பாவங்களை மன்னித்து உங்களுடைய இரத்தத்தினாலே கழுவி என்னை பரிசுத்தமாக்கி என்னை நீதிமான் ஆக்குங்க சாமி. என்னை எல்லா உபத்திரவத்திலிருந்தும், துன்பத்திலிருந்தும் விடுதலை செய்யுங்கப்பா. நானும் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால நான் பயந்து போகாமல் எப்போதும் சிங்கத்தை போல நான் தைரியமா வாழணும்பா. நான் சமாதானத்தோடு வாழணும் சாமி, சந்தோஷமா வாழணும்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நம் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் செய்யலாமா? தேங்க்யூ ஃபாதர். அப்பா, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் ஆண்டவர் அப்பா, துர்ச்செய்தியை கேட்டதினாலே கலங்கி நிற்கக்கூடிய பிள்ளைகள் யாராக இருந்தாலும், அவருடைய உறவுகளுக்கோ, நண்பர்களுக்கோ, பிரியமானவர்களுக்கோ நடந்த விபத்தினாலே அந்த செய்தியை கேட்டு நிலை குலைந்து போயிருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த வேளையில தொடுங்க. எதிர்பாராத வியாதி வந்ததினால கலங்கி போயிருக்கக்கூடிய நபர்களை தொடுங்க. எதிர்பாராத செலவினங்கள், கடன் தொல்லையினால எல்லாவற்றையும் இழந்து திடீரென்று நடுத்தெருவுக்கு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒரு விஷயம் கூட கண்ணோக்கி பாருங்க. திடீரென்று சொந்தங்கள், நண்பர்கள் சத்துருவாக மாறி போய் எதிர்க்கிறதுனால மனம் துவண்டு இருக்கக்கூடிய நபர்களை தொடுங்க சாமி. எதை கண்டு அஞ்சாமல் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய பலனை இப்போது இயேசுவின் நாமத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் மேற்கொண்டு எல்லா துன்பத்திலிருந்து, உபத்திரவத்திலிருந்து மீண்டு சுகத்தையும் ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாய், தேவ சமாதானத்தை கண்டடையும்படியாய், சந்தோஷத்தை கண்டடையும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இப்போதும் வியாதிப்பட்ட சரீரங்கள் ஒவ்வொன்றும் இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் அடையட்டும். தேங்க்யூ ஃபாதர். எல்லாம் பொருளாதார தேவைகளை சந்திங்க. வாலிப பிள்ளைகளை, குட்டி குழந்தைகளை தொடுங்க சாமி. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை தொடுங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தேவ வல்லமை இப்போது நிரப்பட்டு இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.